அவரு எல்லாம் எங்க தங்க தளபதி விஜய் தான். அவர் தான், நாங்க கிடையாது. ஜெயிச்சது அவர் தான். தமிழ்நாடு பூராவும் 234 தொகுதியில் ஒரு தொகுதியை தூக்கி போட்டா கூட திருப்பி ஒரு ஆளை போட்டு சுயேட்சா 234 தொகுதியில நிற்கிறது எங்களுடைய தங்க தலைவர் தளபதி. அவரே தான் தங்க தளபதி நிக்க வச்சாதான் எல்லா வேட்பாளரும் நான் உள்பட எல்லா புகழுக்கும் நம்முடைய தங்க தளபதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான். ஆமா ஆமா. அது எல்லாமே அவர்தான். அவர் எந்த வழிக்கு போறாரோ அந்த வழியில் நாங்கள் தொண்டனாக இருந்து அவருடன் தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் திமுக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. எப்படி ஒரு வேட்பாளராக ஒரு சீனியர் லீடரா என்ன எப்படி பார்க்கறீங்க? எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. எல்லாமே தளபதி தான் காரணம். எல்லாமே தமிழக கழகத்தினுடைய வெற்றி தளபதி தான் காரணம். முழு வெற்றிக்கு அவர் தான் காரணம். 3 முறை அந்த தொகுதியில் அவர் முதலமைச்சர் எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப நீங்க புதுசா வெற்றி பெற்ற அந்த தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு வசதி செய்யணுமோ அது எங்கள் தளபதி சொல்லியிருக்கார். ஒரு பைசா கூட நான் தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்கேன். அதே நடவடிக்கையில் தான் இந்த தொண்டனும் சேவகனாக மக்களுக்கு, குளத்தூர் மக்களுக்கு பணிபுரிவேன் செய்வதில் எந்த ஒரு மனமாற்றமும் இல்லை. திமுக இருந்து நீங்க வெளியேற்றப்பட்டீங்க, இப்ப திமுக தலைவரையே தோற்கடிச்சிருக்கீங்க. தப்பு, நீங்க சொல்றது தப்பு. வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினேன். மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்தேன், நான் வெளியேற்றப்படவில்லை. நானே ராஜினாமா செய்து மைக் எடுத்துக்க